ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ப்ரிப்பரேஷன் ஜாலியாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டேவாக நமக்கு முடிஞ்சிட்டே இருக்கு. இன்னொரு 4 நாள் இருக்கு. இதை நம்ம சரியாக பயன்படுத்தணும். ஒரு லாங் டைம், ஒரு 8 டேஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் ஜேர்னி தான். ஒரு மேத்ஸ் எக்ஸாமுக்கு இந்த வருஷம் தான் இவ்வளோ நாள் கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணி பாருங்க. ஓ, அதாவது ஒரு 2 நாள் முடிச்சிருங்க. திங்கள் செவ்வாயில மறுபடியும் நீங்கள் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. இது புது கொஸ்டின் ட்ரை பண்ண வேணாம். ஏற்கனவே ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை திங்கள் செவ்வாய் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுங்க. மேத்ஸை பொறுத்தளவுக்கு ப்ராக்டிஸ் 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 தான். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது மார்க் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் என்ன கொஸ்டின் கேட்டாங்க, பப்ளிக் கொஸ்டின் என்ன கேட்டாங்க, மார்ச் மாதம் கேட்கப்பட்ட வினாத்தாள் இங்கே நமக்கு பின்னாடி இருக்கு. இதை நம்ம ஃபுல்லாக ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கிரியேட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, பாருங்க. நமக்கு டைம் 3 hours போட்டிருக்காங்க. அனைத்து வினாக்களும் சரியாக அதில் நீங்கள் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீலம் அல்லது கருப்பு மைனல், ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த வினாத்தாள் 4 பகுதியில் கொண்டது. பார்ட் 1 இது உங்களுக்கு நல்லா தெரியும். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும், கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியுடன் விடையளிக்கவும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஆனது 13 விட குறைவான பகா எண்கள். இது புக் பேக் கொஸ்டின் தான், புக்ல இருக்க கொஸ்டின் தான். 13 விட குறைவான பகா எண்கள்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 2 ஸ்டார்ட் ஆகி 11 வரைக்கும் போகும். ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர், அதோட ஸ்கொயர் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப வீச்சகம் கேட்டிருக்காங்க. 2 ஸ்கொயர்ல இருந்து 11 ஸ்கொயர் வரைக்கும் வரணும். 2 ஸ்கொயர் 4. இதுல நமக்கு 1 வராது இல்லையா? ஏன்னா 1 பகு எண்ணும் அல்ல பகை எண்ணும். ஸோ ஆன்சர் இதுதான். இந்த இ ஆன்சர் தான் நமக்கு வரக்கூடியது. இ ஆன்சர். வெரி குட். இப்போ இங்க பாருங்க, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இது புக்ல இருக்கான்னு பாருங்க. பி இருந்து ஏக்கு வரையப்பட்ட சார்புகளின் எண்ணிக்கை இல்ல. கொஸ்டின் புக்ல கிடையாது. நமக்கு உறவுகளின் எண்ணிக்கை தான் இருக்கு, சார்புகளின் எண்ணிக்கை இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் ஒரு கிரியேட்டட் கொஸ்டின். இது தயாரிக்கப்பட்ட வினா இல்லையா? அதுவும் பாருங்க, நமக்கு புக்ல முன்னேற்ற சோதனை ப்ரோக்ரஸ் செக்ல இருக்கும். ஏயிலிருந்து பிக்கு வரையக்கூடிய சார்புகளின் எண்ணிக்கை இருக்கும். அதாவது ஏ டு பினா நமக்கு இந்த எண்ணை பேஸா வச்சு எம் பவரா வைப்போம். ஆனா இந்த பி டு ஏ கேட்டதுனால எம் பேஸா வச்சு என்ன பவரா வைக்கணும். அப்ப எம் பேஸ் என் பவர். அப்ப இதுதான் ஆன்சர். பாருங்க, அதாவது பி டு ஏ, அப்ப எதை அடிமானமா வைக்கணும்? ஏவை அடிமானமா வச்சு பி அடுக்குல வைங்க. ஏல கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எம், பியில கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை என். அப்ப எம் பவர் என் இஸ் த ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி. இது ஒரு புக் பேக் கொஸ்டின் இல்லையா? இதோட ஆன்சர் பாருங்க என்ன, உங்களுக்கே தெரியும். அதாவது ரிப்பீட் பண்ணி நிறைய டைம் இதை ரைஸ் பண்ணிருப்பீங்க. 0 less than or equal to r less than b. அதாவது மீதி 0க்கு ஈக்குவலா இருக்கும், ஆனால் வகுக்கும் எண்ணை விட குறைவாக தான் இருக்கும். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6வது மடங்கும் 7வது உறுப்பின் 7வது மடங்கும் சமமெனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு 0. ஓகே, இது புக் பேக் கொஸ்டின் தான். இது x² - 2x - 24 மற்றும் x² - kx - r இன் மீப்பெரு பொது வகுத்தி. x - r என்றால் k இன் மதிப்பு. x = r ன்னு சொல்லி இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா k இன் மதிப்பு எவ்வளவு கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஓகே ஓகே, இந்த பேஜ் முடிஞ்சுச்சு. அடுத்த பேஜ் போலாம். அடுத்த பேஜ்ல ஒரு நிரல் அணியின், இந்த வேர்டிங்ஸ் நம்ம கவனமா கவனிச்சுக்கோங்க. நிரல் அணியின் நிறைநிரல் மாற்றணி நமக்கு நிறையணி. ஓகே, வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம் தொடுபுள்ளி. ஓகே, பாருங்க. 7x - 3y + 4 = 0 என்ற நேர்கோட்டிற்கு இணையாக, வேர்டு நல்லா கவனிப்பா, இணையாக. புக்ல இந்த இடத்துல செங்குத்தாக அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு கிரியேட்டட் இல்லையா? இது அவங்களே உருவாக்கி இருக்காங்க. ரொம்பவுமே வித்தியாசமான கொஸ்டின். அதாவது புக்ல இருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்துக்கிறாங்க. வேர்டிங்ல மட்டும் அந்த ஆப்ஷன்லாம் அப்படியே கொடுத்து அந்த வேர்டிங்ல மட்டும் புக்ல செங்குத்துன்னு இருக்கும், அதை இணைன்னு மாத்திருக்காங்க. அதனால நம்ம எல்லா கொஸ்டினும் மக்கப் பண்ணிட்டு போனோம்னா மாட்டிக்குவோம். அந்த வேர்டிங்கை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு பொருத்தமான ஆன்சர் எழுதணும். நமக்கு பிரெயினுக்கு தொடர்படுத்தி வச்சுக்கலாம். அதாவது நோன் டு அன்னோன், தெரிஞ்ச விஷயத்தோட தொடர்படுத்தி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் என்ன செய்யணும், கொஸ்டினை ரீட் பண்ணி தான் நம்ம போடணும். இணையாக, இது ஆதி புள்ளி வழியாக போறதுனால அந்த வெட்டு துண்டு இருக்காது. ஸோ இந்த 4 இருக்காது. இணை அப்படின்னா இது அப்படியே தான் இருக்க போகுது. அப்ப 7x - 3y = 0. இது ஆன்சர். ஓகே, அடுத்து என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு. முதல் இதோட சாய்வு பண்ணீங்க y2 - y1
பை x2 மைனஸ் x1. அப்போ இங்கே 8 வரும், இங்கே -8 வரும், -1 வரும், தலைகளா மாற்றி அடையாளத்தை மாற்றினா +1 வரும். ஆன்சர் 1. அடுத்து ஒரு கோபுரத்தின் உயரத்திற்கும் அதன் நிழலின் நீளத்திற்கும் இங்கே √3 வருது, √3/1. அப்போ √3 ஆன்சர் வந்து tan வந்து 60 டிகிரி. நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஸ்டின் பாருங்க. ஏதோ சப்போஸ் இங்கே 1:√3 வந்துச்சுன்னா நீங்க வந்து 30 டிகிரி தான் எழுதணும். இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல ஒரு கிரியேட் பண்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அடுத்த கொஸ்டின் 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் விளைவரப்பு. இது வந்து புக்கில் கூடிய டைரக்ட் கொஸ்டின். 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கனளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது என்றால் அதன் கனளவு 4/3 பை. கோலத்தின் கனளவு 4/3 பை ஆர் கியூப். இங்க ஆரம் வந்து 1 ஆயிருது. 4/3 பை. கொடுக்கப்பட்டுள்ளவை தவறானது எது? எது தவறானதுன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது சரியானது. ஒரு நிகழ்ச்சியும் அதோட நிரப்பு நிகழ்ச்சியும் சேர்த்தனோம்னா அதை நிகழ்தகவு சேர்த்தனா 1 வருது. வெற்று கணம் அதனுடைய நிகழ்தகவு வந்து 0 வருது. ஓகே. அப்ப P of A ஒரு நிகழ்ச்சியோட நிகழ்தகவு 1ஐ விட அதிகமாக சொல்றாங்க இல்லையா? இதுதான் தவறானது. ஓகே. லாஸ்ட் இயர் பாருங்க 2000 நோட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது புக்கில் வந்து நிகழ்தகவுல இருக்கக்கூடிய லாஸ்ட் கொஸ்டின் இல்லையா? இது ஒரு ஆன்சர். நீங்க எல்லாமே கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 வரும். NFS வந்து 50 வரும். இந்த 2 நோட்டோட எண்ணிக்கை வந்து 40 வரும். அதை சுருக்கணும்னா 4/5 முடிஞ்சு. 14 1 மார்க் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டோம். நல்லா கவனிங்க. 1 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதணும். ஆப்ஷனும் ஆன்சரும் சரியா இருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தவறுனா கூட நம்ம விடை தவறாததுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே செக் பண்ணி தான் வேல்யூ பண்ண போறாங்க. ரெண்டுலையும் கவனமா இருங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே. அடுத்து எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 28 கட்டாய வினா. வினா எண் 28 வந்து உங்களுக்கு கட்டாய வினா. அது ஆல்ரெடி தெரியும். த்ரூ அவுட் தி இயர் நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டே வரோம். ஆனா நமக்கு 28வது வினா நம்ம ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எழுதுறது, காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, டிவிஷன் எழுதுனது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டைரக்ட் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஆனா பப்ளிக் எக்ஸாம்ல லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து நமக்கு கிரியேட் பண்ணி தான் கொஸ்டின் வருது. ஸோ 28வது வினா ஒரு கிரியேட்டட் ஒன் தான். அதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஐடியாஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 8th புக்கில் கூடிய ஐடியாஸ், 9th புக்கில் கூடிய ஐடியாஸ், நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு வந்த சின்ன ஐடியா, அதை வச்சு தான் கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க கவனமா இருக்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இங்கே A 1 2 3 இது வந்து 10ஐ விட சிறிய பகையன். 10ஐ விட சிறிய பகையன் வந்து உங்களுக்கு 2 3 5 மற்றும் 7. இதை வச்சு நீங்க A கிராஸ் B எழுதிடலாம். A கிராஸ் Bன்னு சொல்லும்போது இங்க 3 உறுப்பு இருக்கு, இங்க 4 உறுப்பு இருக்கு, இங்க உங்களுக்கு 12 உறுப்புகள் வரும். 12 உறுப்புகள் வந்துச்சுன்னா சரி. அதாவது 1,2 1,3 1,5 1,7 2,2 2,3 2,5 2,7 3,2 3,3 3,5 3,7. இங்க A கிராஸ் B B கிராஸ் A கேட்டிருக்காங்கிறது இங்க கவனம் வாட்ச் பண்ணிக்கங்க. அது கேட்கறது எப்படி எழுதுங்க. அடுத்து இது F சர்க்கிள் G G சர்க்கிள் F. இது ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு வினா. G ஓட வேல்யூ வந்து F குள்ள போடணும். அப்ப 2 into x ஸ்கொயர் மைனஸ் 2 பிளஸ் 1. அப்ப என்ன வருது? 2x ஸ்கொயர் மைனஸ் 4 பிளஸ் 1. அப்ப 2x ஸ்கொயர் மைனஸ் 3. இது f டாட் g. g டாட் f நான் கீழே போட்டுறேன். இதை எடுத்து அங்க போடணும். அப்ப 2x பிளஸ் 1 the whole ஸ்கொயர் மைனஸ் 2. அப்ப என்ன வருது உங்களுக்கு? 4x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 1 மைனஸ் 2. அப்ப ஆன்சர் என்ன வருது? 4x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 1. இது ஆன்சர். அப்ப F சர்க்கிள் ஜியும் G சர்க்கிள் F நாட் ஈக்குவல். சம்டைம்ஸ் ஈக்குவல் ஆகும், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது ரெண்டு நாட் ஈக்குவல் தான். ஓகே. அதுக்கடுத்து இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. 532 பூந்தொட்டிகள் இருக்கு. 21 பூந்தொட்டிகள் வீதம் இது பண்ணணும். அப்ப 532 21 நீங்க ஜஸ்ட் ஒரு வகுத்தல் கணக்கு தெரிஞ்சா போதும். இதனுடைய ஆன்சர் என்னன்னா 25 வரிசைகள் முழுமை பெறும். எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் அப்படின்னா 7 பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும். அடுத்து பாருங்க, இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இது கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்டே இருப்பாங்க. இப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் பாருங்க. இது வந்து x கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இதை நான் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய்யா மாற்றும் போது என்ன ஆகும்? மைனஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ இதோட ஃபார்முலா என்ன?
எக்ஸ் மைனஸ் ஒய் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். கீழே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் வரும், இது ரெண்டும் அடிபட்டு போயிடும். த ஆன்சர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, அடுத்து பாருங்க, இது வந்து ஏபி மற்றும் பிஏ காணுங்க. ஏ ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு பிஏவா, இதுவும் பாருங்க, இது சம்டைம்ஸ் ஈக்குவல் ஆகும் ஈக்குவல் ஆகாமல் இருக்கும். நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏபி ஏபி நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஏபி அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். 2 2 4 1 1 2 0 0 1 3 1 2 1 3 அடுத்து 4 0 0 3 9 இல்லையா? அப்போ ஏபி வந்து என்ன வருது உங்களுக்கு 5 3 5 9. ஓகேவா? அப்போ பிஏ இதே மாதிரி கண்டுபிடிங்க. பிஏ வந்து ஃபர்ஸ்ட் எழுதி என்ன ஈஸி 2 0 1 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும் 2 1 1 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 2 4 ப்ளஸ் 0 அடுத்து 2 1 2 ப்ளஸ் 0 3 சாரி 2 ப்ளஸ் 4 3 3 1 ப்ளஸ் 3 9. அப்போ ஆன்சர் என்ன வருது 4 2 5 10. பாருங்க, இது ரெண்டு நாட் ஈக்குவல். அவ்வளோதான், முடிஞ்சு. என்பது சரியா அப்படின்னா இல்லை, தவறு. ஓகே, அடுத்த பேஜுக்கு போயிடலாம். இப்போ 20வது கொஸ்டின் பாருங்க. முக்கோணம் ஏயின் இருசம வெட்டி. இது வந்து ஒரு கோண இருசம வெட்டி தேற்றம். தேற்றத்தின்படி ஏபி பை ஏசி இல்லையா? இதை வந்து ஏசி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ 6 பை எக்ஸ் ஈக்குவல் டு 4 பை 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 18 பை 4. அப்போ ஆன்சர் 4.5 சென்டிமீட்டர். 4.5 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து வந்து பாருங்க என்ன இருக்கு இங்க பாருங்க. இதுல வந்து 2 புள்ளி கொடுத்து சாய்வு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதுல y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா எழுதினாலே உங்களுக்கு வந்து இதுல 1 மார்க் கிடைக்கும். இதுல ஃபார்முலாவில் நீங்க மார்க் எடுக்கலாம். அப்ப இந்த ஃபார்முலா படி நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். y2 மைனஸ் y1 3 மைனஸ் a 3 மைனஸ் a பை x2 மைனஸ் x1 9 மைனஸ் மைனஸ் பிளஸ் 2 9 பிளஸ் 2. இதோட சாய்வு உங்களுக்கு என்ன மைனஸ் 1/2. அப்ப கிராஸா மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க மைனஸ் 11 ஆகும். இது வந்து 6 மைனஸ் 2a ஆகும். அப்ப இது அந்த பக்கம் போனா மைனஸ் 2a ஈக்குவல் டு மைனஸ் 17 மாறும். a ஈக்குவல் டு 17/2 தான் ஆன்சர். a ஈக்குவல் டு 17/2 தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, இந்த நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை என காட்டுக. செங்குத்தானவை காட்டணும்னா நம்ம வந்து என்ன செய்யணும் m1 இன்டூ m2 ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ரூவ் பண்ணணும். நீங்க இதோட ஸ்லோப் கண்டுபிடிங்க, இதோட ஸ்லோப் கண்டுபிடிங்க. இதுக்கு நீங்க ஃபார்முலா போடலாம். மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒயின் கெழு போடணும். அப்படி போட்டோம்னா இங்க வந்து மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒயின் கெழு. அப்ப இதோட ஸ்லோப் வந்து 1/2. இதோட ஸ்லோப் வந்து மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒயின் கெழு. அப்ப இதோட ஸ்லோப் வந்து மைனஸ் 2. அப்போ 1/2 மைனஸ் 2 பெருக்கினீங்கன்னா மைனஸ் 1 வருது. சரி, கொடுக்கப்பட்ட நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. முக்கோணவியல் நான் மொத்தமே இதுல வந்து 2வது பயிற்சியில் ஒரு 7 கொஸ்டின் சொல்றோம். 7 கொஸ்டின் வந்து அடிக்கடி ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. அப்படிதான் பாருங்க, மகிழுந்துக்கும் பாறைக்கும் இடைப்பட்ட தூரம் இல்லையா? இப்போ வந்து ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையோட ஹைட் வந்து 50√3 மீட்டர். இறக்க கோணத்தில் என்ன செய்யறாங்க 30 டிகிரி பார்க்குறாங்க. ஸோ இங்கே 30 டிகிரினா அந்த 30 டிகிரி இங்கே வந்துடும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. tan தீட்டா tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√3 இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் 50√3. இதை டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க எக்ஸ். ஸோ எக்ஸ் இங்கே வந்துடுது. இது அங்கே டிராவல் பண்ணி போனால் உங்களுக்கு 150 மீட்டர் வரும். சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு. இதில் உங்களுக்கு ஃபார்முலா இந்த 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. இதில் ஃபார்முலாக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாருங்க, இரு கோளங்களின் ஆரங்கள் விகிதம் 4:7 கவர்டன். பாருங்க, இதுலயும் உங்களுக்கு ஃபார்முலாக்கு மார்க் எடுக்க முடியும். கோளங்கள் கன அளவுகள் விகிதம். அப்போ 4/3 பை r கியூப். அப்போ r1 கியூப் இஸ் டு
4/3 பை R2 கியூப். இது ரெண்டு கட்டாயி போயிடும். அப்போ R1 கியூப் இஸ் R கியூப் தான். R1 கியூப்னா 4 கியூப், 4 கியூப் வந்து 64, 7 கியூப் வந்து 343. இதுக்கு ஆன்சர் இவ்வளவு தான். அடுத்து பூமியின் இடைக்கண்டம் கேட்கறாங்க. இடைக்கண்டம் 5 மார்க் கேட்பாங்க. பாருங்க லாஸ்ட் இயர் வந்து 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. இடைக்கண்டத்தின் வளைவரப்பு. பூமியின் வளைவரப்பு ஃபார்முலா தான் வரும். இடைக்கண்டத்தின் வளைவரப்பு நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். பை இன்டு R பிளஸ் R இன்டு எல். இதான் ஃபார்முலா. ஃபார்முலாக்கு 1 மார்க் வந்துடுது. வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. R பிளஸ் ஆர்னா 4 பிளஸ் அது வந்து 5 வந்துடும். சாய் உயரம் 5. ஸோ I5 25. இங்கே 22/7 இருக்கு. அப்போ 22/7 இன்ட்டு 25. அப்போ 550/7. ஓகேவா? இதை சுருக்கி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஆன்சர். 550/7 சுருக்கி போட்டுக்கோங்க. சுருக்கி போட்டால் ஆன்சர் கிடைச்சிருது. சுருக்கி போட்டுருவோமா? போட்டுருவோம், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 7 49. மீதி 6. 60ல் 8 7 56. மீதி 4. 40ல் 5 7 35. மீதி 5. 50ல் 7 7 49. மீதி 1. 10ல் 1 7. அப்போ 78.57 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்போ என்ன யூனிட்? சென்டிமீட்டர். வளைவரப்பு தானே. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இந்த வருஷம் இந்த கொஸ்டின் பிரிண்ட் ஆனதுல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா புக்கில் இந்த 28லேருந்து 16 லெஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்படி போடக்கூடாது. ஏன்னா இந்த ஜோன்ல வந்து இந்த இடைவெளியில் வந்து இங்கே நமக்கு 0 ஆயிருது. அப்போ பெரிய மதிப்பு 28, சின்ன மதிப்பு நமக்கு 18 தான். லாஸ்ட் இயர் புக்ல எல்லாம் சரியா இருக்கும். ஸோ 28ல் 18 கழிச்சுக்கோங்க. 28ல் 18 கழிச்சோம்னா நமக்கு 10. இது என்ன யூனிட்? வருடங்கள். அப்போ வருடங்கள் தான் எழுதணும். 10 வருடங்கள் தான் இதுக்கு சரியான ஆன்சர். சார் இதில் ஃபார்முலா நீங்கள் மார்க் வாங்கலாம். எல் மைனஸ் எஸ், ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். அந்த ரேஞ்ச் ஃபார்முலா எழுதிங்கன்னா மார்க் வாங்கலாம். அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, ஒரு கூடையில் உள்ள பூக்கள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு வினா, ரொம்ப எளிமையான வினா. ஸோ 80 70 50 இதை 3 ஆட் பண்ணுங்க. அப்போ என் ஆஃப் எஸ் வந்து உங்களுக்கு 200 வரும். இதுக்கு தொடர்புடைய ஃபார்முலா வந்து பாருங்க. இது வந்து ஒன்றை விளக்கும் நிகழ்ச்சி. பூ தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது மஞ்சள் நிறப்பூவாக ஒரு பூ தேர்ந்தெடுக்கும் போது மஞ்சள் நிறப்பூவாக மட்டும் இருக்க நிகழ்வு கேட்டிருக்காங்க. ஸோ புக்கில் வந்து மஞ்சள் மற்றும் மஞ்சள் அல்லது சிவப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்க. அப்ப இந்த கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய வேர்டை மட்டும் மாற்றியே கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நிறைய கொஸ்டின் பாருங்க. புக்கில் வந்து அநேகமாக இது வெள்ளை மற்றும் மஞ்சள், சிவப்பு மற்றும் மஞ்சள் நினைக்கிறேன். சிவப்பு மற்றும் மஞ்சளா இருக்கும். அப்போ 150/200, அதாவது 3/4 வரும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? மஞ்சள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளவு? 200. 200க்கு எவ்வளவு ஆன்சரு? 200க்கு ஆன்சர் வந்து 200க்கு 80. ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா 2/5. 2/5 தான் ஆன்சர். பாருங்க, தலைவர் வந்துட்டார்ல. 28 கட்டாயம்னா எப்படி வந்து உட்காந்துருக்காரு பாரு. லாஸ்ட் இயர் நிறைய பேர்த்தோட மார்க் போனதுக்கு காரணமே இந்த கொஸ்டின் தான். பாரு எப்படி இருக்குன்னு. இது வந்து தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசையான்னு செக் பண்ண சொல்றாங்க. நம்மளுடைய புக்ல கூட்டுத்தொடர் வரிசையான்னு செக் பண்ண சொல்லி எடுத்தோடனே ஒரு சீரீஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது கூட்டுத்தொடர் வரிசையா? கூட்டுத்தொடர் வரிசைன்னு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. அதாவது இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பும், மூன்றாம் உறுப்பு மைனஸ் இரண்டாம் உறுப்பும் சமமா இருந்தா அது கூட்டுத்தொடர் வரிசை. அதே இரண்டாம் உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்பும், மூன்றாம் உறுப்பு வகுத்தல் இரண்டாம் உறுப்பு சமமா இருந்தா அது பெருக்குத்தொடர் வரிசை. இப்போ நம்ம அதை இங்க செக் பண்ணணும். ஆனா அதை இங்க செக் பண்ணணும்னா √8 மைனஸ் √2 கண்டுபிடிக்கணும். அப்ப √8 மைனஸ் √2 கண்டுபிடிக்கணும். ஆனா √8 மைனஸ் √2 8ல இருந்து 2 கழிச்சு அப்படி போடக்கூடாது. இந்த √8 வந்து நம்ம எப்படி சொல்லணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். அந்த √8 வந்து 2 × 2 × 2 எழுதலாம். மைனஸ் √2. அப்ப ஒரு 2 வெளியே வந்துருமா இல்லையா? அப்ப 2√2 மைனஸ் √2. 2√2 √2 கழிச்சு என்னது? √2. இது T2 மைனஸ் T1. T3 மைனஸ் T2 பாருங்க. √18 மைனஸ் √8. √18 அதே மாதிரி 3√2 எழுதலாம். 3√2 எழுதலாம். இது எப்படி எழுதணும்? 2√2 எழுதணுமா? 3√2 2√2 கழிச்சோம்னா அதுவும் √2 தான் வருது. ஸோ 2 காமன். அப்ப கொடுக்கப்பட்டது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அதனுடைய பொது வித்தியாசம் வந்து √2. ரொம்ப எளிமையாக எழுதியிருப்பாங்க. நீங்க இங்கேயே கூட எழுதிக்கலாம். இதை வந்து √2 எழுதலாம், இதை வந்து 2√2 எழுதலாம், இதை 3√2 எழுதலாம், இதை 4√2 எழுதலாம். அது அப்படியே போயிட்டு இருக்கு. இது 5√2 எழுதலாம். அப்ப எல்லாமே ஒரு √2 வித்தியாசப்படுத்திட்டு போகுது. கொடுக்கப்பட்டது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அழகா நம்ம நிரூபிச்சிடலாம். கிரியேட் அப்படின்னா ரொம்ப பயப்பட தேவையில்லை. இவ்வளவுதான் வரும். எளிமையாக தான் இருக்கும். ரொம்ப அந்த கிரியேட் என்னவோ ஏதோன்னு சொல்லி நம்ம போட்டு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது.
சின்ன ஐடியா. இங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? 8 காரணிப்படுத்தியிருக்காங்க. 8க்கு அப்புறமா 32 18 காரணிப்படுத்தியிருக்காங்க. 32 காரணிப்படுத்தியிருக்காங்க. காரணிப்படுத்தும் போது அது அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்குது. ரொம்ப எளிமையானது தான். காரணிப்படுத்துறது நம்ம எங்க கத்துக்கிறோம்? 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அதனால ரொம்பலாம் பதட்டப்பட தேவை. ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் இருக்கும். அத நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். 5 மார்க்ஸ்க்கு போலாமா? ஓகே. 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. இதுலயும் 42 கட்டாய வினா. இது வந்து புக் பேக் கொஸ்டின் இல்லையா? இது அந்த பயிற்சியினுடைய கடைசி வினா. பயிற்சியினுடைய கடைசி வினா. இவருக்கு பாருங்களேன். லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல ஏ கிராஸ் பில என்ன கேட்டிருந்தாங்க? 10ஐ விட சிறிய பகாயன் 2, 3, 5, 7. இங்க என்ன கேட்டிருக்காங்க? 8ஐ விட சிறிய பகாயன் 2, 3, 5, 7. பாருங்க அந்த 2, 3, 5, 7 மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா லாஸ்ட் இயர்ல ஒரு 2 மார்க் எடுத்துக்கலாம், ஒரு 5 மார்க் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வருஷத்துல என்ன நினைச்சேன், பித்தகரஸ் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டின் ஃபுல்லா ஒரு தீம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தீமை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து டெவலப் ஆயிருக்கும். சூப்பர். ஆமா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாம் நிறைய ஐடியாஸ் தெரிஞ்சுட்டா இதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு புக் கொஸ்டின் தான். இதை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். 8ஐ விட குறைவான இயலெண்கள்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. 8ஐ விட குறைவான பகாயன்கள்னா 2, 3, 5, 7. இரட்டைப்படை பகாயன் அப்படின்னா 2. சரியா? இதை வச்சு நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் சால்வ் பண்ணிக்கங்க. வெட்டுன்னு சொன்னா 2க்கு பொதுவான உறுப்புகளை வட்டம் போட்டு அதை மட்டும் எழுதணும். இப்போ ஏ வெட்டு பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 2, 3, 5 எல்லாம் அதுதான் வரும் ஆன்சர். 2, 3, 5, 7. சின்னு சொல்லும்போது நமக்கு 2 வரும். அப்ப இங்க எத்தனை உறுப்புகள் இருக்கு? ஸோ இதை ரெண்டையும் பெருக்கும் போது 4 4 உறுப்புகள் தான் வரும். 4 வரிசை ஜோடிகள் தான் வரும் இந்த ஃபர்ஸ்ட் ஏரியாவில். அதே மாதிரி இதுலையும் பாருங்க, ஏ கிராஸ் சின்னு சொல்லும்போது இங்க 7 இருக்கு, இங்க ஒரு உறுப்பு இருக்கு, 7 உறுப்பு வரும். பி கிராஸ் சின்னு சொல்லும்போது இங்க 4 உறுப்பு, ஒரு உறுப்பு, 4 உறுப்பு வரும். மறுபடியும் அது வெட்டு எடுத்தாலும் திரும்ப அந்த 4 உறுப்பு வரும். ஈஸியா சால்வ் பண்ற கொஸ்டின். 5 மார்க் ஈஸியா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலி கொஸ்டின் இது. அடுத்து பாருங்க, அடேங்கப்பா இந்த கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கு. இது எடுத்துக்காட்டுல ஒன்று இருக்கு, பயிற்சி இருக்கு. அந்த அம்புக்குறி அட்டவணை. தெய்வமே, இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான். ரொம்ப எளிமையான கொஸ்டின். இதுல நம்ம என்னென்னாலும் தப்பு பண்ணுவோம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த உறுப்புகளை பட்டியலிட்டீங்கன்னா 1 மார்க். உறுப்புகளை பட்டியலிட்டீங்கன்னா 1 மார்க். அதாவது எஃப் ஆஃப் 2 0, எஃப் ஆஃப் 4 1, எஃப் ஆஃப் 6 4. அதாவது இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க். எஃப் ஆஃப் 2 0, எஃப் ஆஃப் 4 வந்து 1, இப்படி வரிசை எழுதிக்கணும். அதுக்கடுத்து வரிசை ஜோடியில வந்து அதை அப்படியே அட்டவணை எழுதிக்கணும், அட்டவணை போட்டுக்கணும். அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் போடும்போது ஒரு சின்ன தவறு பண்ணுவோம், கவனிங்க. இங்க வந்து இருக்கிற எல்லா நம்பரும் எழுதிக்கங்க. இந்த 2ங்க நம்பருக்கு 0 போகும், 4ங்க நம்பருக்கு 1 போகும், 6 நம்பர் 2ல போகும், 10ங்க நம்பர் 4 போகும், 12 5 போகும். இந்த 9 மட்டும் தனியா இருக்கும். அந்த 9 நம்ம இங்க என்ன செய்யணும்? இங்க மென்ஷன் பண்ணணும். அது தப்பு பண்ணிடாதீங்க. 9 மென்ஷன் பண்ணணும். அடுத்த வரைபடத்தை குறிக்கும் பொழுது வரைபடத்தில் வந்து நம்ம அழகா இங்க எக்ஸ் ஒய் இதெல்லாம் போட்டு குறிச்சுக்கோங்க. அளவு திட்டம் ப்ராப்ளம்ல வேணுமா எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே எக்ஸ்ஹெச்ல பூரா 2 மடங்கள் எடுத்துக்கோங்க. ஒய்ஹெச்ல வந்து 9 ஒற்றை இயலன்கள் வரிசை எடுத்துக்கோங்க. கரெக்டாக குறிங்க, மார்க் பண்ணுங்க. 2,0 அப்படின்னா அது வந்து எக்ஸ்ஹெச்சின் மீதே அந்த புள்ளி அமையும். இதை தப்பு பண்ணிடாதீங்க. 2,0 வந்து எக்ஸ்ஹெச்சின் மீதே அந்த புள்ளி அமையும். இப்படி வரிசையை அழகா குறிச்சிருங்க. அழகா குறிச்சிங்கன்னா அது முடிஞ்சு. அதுக்கடுத்து 1,13,400. இங்க பாருங்க, இதுல மொத்தமே 4 நம்பர் இருக்கு. ஒரு நம்பர் 800, இன்னொரு நம்பர் 13,824. அப்புறம் அந்த ஏடிஎம் பின் கண்டுபிடிக்கிறது 3,15,000. இது வந்து 1,13,400. இது 4 நம்பர் தான், ரொம்ப முக்கியமான நம்பர். 4 நம்பர் காரணிப்படுத்திங்கன்னா ஒரு ஆன்சர் எழுதிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்களேன், இங்கேயும் அந்த 2 3 5 7 வரும். 2 3 5 7, 2 3 5 7, 2 3 5 7 இங்கேயும் வருது. ஸோ இதை நீங்க காரணிப்படுத்தி கரெக்டாக நீங்க அழகா எழுதிக்கங்க. எழுதும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இது ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன செய்வோம்னா, ஃபர்ஸ்ட் 10ஆல வகுத்துக்குவோம். 10ஆல வகுத்துட்டோம்னா 1,13,400. 10ஆல வகுத்துட்டோம்னா ஒரு 0 குறையும். மறுபடியும் 10ஆல வகுத்தோம்னா இன்னொரு 0 குறையும். மறுபடியும் 7ஆல போட்டுக்கலாம். நான் வேகமாக போடுறேன், 7ஆல போடுவேன். 1 7, மீதி 4 43ல 6 42, மீதி 1 14ல 2 14. மறுபடியும் இப்போ 2ஆல போடலாம். 2ஆல போட்டால் 81, 3ஆல போட்டால் 27, 3ஆல போட்டால் 9, 3ஆல போட்டால் 3. ஓகேவா? அப்போ இங்கே ஒரு 5 × 2 இருக்கும். எடுத்து எழுதும்போது இங்கே ஒரு 5 × 2 இருக்கும். அப்போ ஏறு வரிசைப்படி எழுதுனா எத்தனை 2 வருது? 1 2 3. அப்போ 2 cube ×
3ல எத்தனை இருக்கு? 1 2 3 4 3 power 4 இன்ட்டு 5ல எத்தனை இருக்கு? 1 2 5 power 2 இன்ட்டு 7ல எத்தனை இருக்கு? 7 power 1. அப்ப P1 2 P3 P2 3 P3 5 P4 7 X1 3 X2 4 X3 2 X4 1 3 4 2 1 2 3 5 7. ஓகே, முடிஞ்சு. எல்லாம் சரியா எழுதிருக்கோமா? ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் சரியா தான் எழுதிருக்கோம். சரி, அடுத்து இங்க நம்ம பாருங்க, அடுத்த கொஸ்டின் போலாம். இப்போ இங்க பாருங்க, இடையில இருந்து ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறான். இங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்து கேட்டாங்கன்னா 2 மார்க். ஆரம்பத்துல இருந்து கேட்டீங்கன்னா தான் அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். n × n + 1 × 2 n + 1/6. இது வந்து இயலெண்கள் நமக்கு ஸ்டார்ட்ல ஆரம்பிக்காம 6ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. அப்ப இது ரேக்கா கணக்கு மாதிரி தான். நீங்க என்ன செய்யணும்? 1 ஸ்கொயர்ல இருந்து 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + எட்ஸெட்ரா + 21 ஸ்கொயர் வரை கண்டுபிடிச்சுக்கோங்க. மைனஸ் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + எட்ஸெட்ரா இது என்ன இருக்கு? +5 ஸ்கொயர் வரைக்கும் இதை கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நீங்க வந்து பொறுமையா சால்வ் பண்ணி பாருங்க. இதுக்கு பயன்படுற ஃபார்முலா என்னன்னா, இந்த ஃபார்முலா நீங்க ஒரு மார்க் வாங்கலாம். n × n + 1 × 2n + 1/6. இதுதான் அதுக்கு பயன்படுற ஃபார்முலா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆஹா, இது சூப்பர் கொஸ்டின். ஏபி டிரான்ஸ்போஸ். இதில் மொத்தமே 2 கொஸ்டின் தான் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸாமில், இன்னொன்று வந்து எக்ஸசைஸ் கொஸ்டின். இது எதெல்லாம் மார்க் ஸ்கோரிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிங்க, 1 மார்க். ஏபி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க, 1 மார்க். பி டிரான்ஸ்போஸ் என்னன்னு எடுத்து எழுதுங்க. இங்க பாருங்க, இந்த பி டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதுனீங்கன்னா 1 மார்க். 2 - 1 0 -1 4 2 இப்படி எழுதுனா 1 மார்க். இந்த ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கு இல்லையா, 1 2 2 - 1 1 1 இப்படி எழுதுனா 1 மார்க். ஸோ பி டிரான்ஸ்போஸுக்கு 1 மார்க், ஏ டிரான்ஸ்போஸுக்கு 1 மார்க், பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸுக்கு 1 மார்க். ஸோ 5 மார்க் முடிஞ்சிச்சு. கோணரிசம வேட்டு தேற்றத்தை எழுதி நிறுவுக. ரொம்ப 3 தேற்றம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சேல்ஸ் தேட்டர் கேட்டிருந்தாங்க. போன வருஷம் கோணரிசம வேட்டு தேட்டர் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் எந்த தேட்டரம்ங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தெரியும். 3 தேட்டர் நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்சா மாற்று வட்ட தொண்டு தேற்றம் அதையும் படிச்சு வச்சுக்கோங்க, இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னதுதான். கூற்று, படம், கொடுக்கப்படலை அமைப்பு நிரூபிக்கிறது. கூற்றுக்கு 1 மார்க், படத்துக்கு 1 மார்க், கொடுக்கப்படலை அமைப்பு நிரூபிக்கிறதுக்கு 1 மார்க், நிரூபணத்துக்கு 2 மார்க். சார், மாற்று வண்ணத்தின் தேட்டர் என்னால் முழுவதும் நிரூபணம் வரைக்கும் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கூற்று, படம், கொடுக்கப்படலை அமைப்பு நிரூபிக்கிறத படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 3 மார்க் எடுக்கிற அளவா? சரி, ஓகே. அடுத்து போகலாம். இப்போ கேயின் மதிப்பு காண்க. இது நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நாற்கரத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு. கேயின் மதிப்பு உங்களுக்கு என்ன வருது? -5 வரும். கேயின் மதிப்பு -5 வரும். பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி கொஸ்டின். அடுத்து இது வந்து உங்களுக்கு என்னது? எடுத்துக்காட்டு கணக்கு. எடுத்துக்காட்டு கணக்கு. மிகை வெட்டு துண்டுகளின் கூடுதல் 7 இந்த மாதிரி டைப்ல வந்து இந்த x/a + y/b ஃபார்முலா பயன்படுத்துற மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டுல ஒரு கணக்கு, எடுத்துக்காட்டுல 2 கணக்கு இருக்கு, பயிற்சியில ஒரு 2 கணக்கு இருக்கு. மொத்தம் 4 கணக்கு இருக்கு. இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ற கொஸ்டின் ரொம்ப முக்கியம். 2 மார்க்ல கேட்கப்படலாம், 5 மார்க்ல கேட்கப்படலாம். 5 மார்க்ல இந்த கொஸ்டின் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், இல்லையா? இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மிகை வெட்டு துண்டு சொல்றதுனால a + b வந்து 7. அப்ப a, இதை நம்ம b என்னன்னு வச்சுக்கலாம்? 7 - a வச்சுக்கணும். அப்ப அந்த இதை கொண்டு வந்து இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா x/a + y/7 - a = 1 சொல்லணும். அந்த புள்ளிகள் -3, 8ங்கிற புள்ளியை பிரதிட்டோம்னா நமக்கு a வந்து ஒரு இருபடி சமன்பாடு மாதிரி உருவாகும். ஸோ ஏக்கு வந்து 2 வேல்யூஸ் வரும். அதுல ஒரு வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூவா இருக்கும். அந்த நம்ம பாசிட்டிவ் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். பாசிட்டிவ் வேல்யூ நம்ம எடுத்தோம்னா ஏக்கு வந்து 3 வரும் நினைக்கிறேன். 3. அப்ப 3 வந்தா பி, இது பிக்கு வந்து 4 வரும். 4 வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி வச்சோம்னா இது வந்து எடுத்துக்காட்டு கணக்கு தான். புக்ல அப்படியே இருக்கு, பார்த்துக்கோங்க. இது பாருங்க, sin³ a + cos³ a. சார், இதுல வந்து நிறைய குழப்பம் சார். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸே ரொம்ப டஃப்பா இருக்கு சார். sin cos tanல என்ன வரும்னு தெரியல. ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஈஸி கொஸ்டின். ஜஸ்ட் a³ + b³ ஃபார்முலாவும் a³ - b³ ஃபார்முலா தெரிஞ்சா ரொம்ப ஈஸி கொஸ்டின். எப்படி எழுதுறது? a³ + b³ ஃபார்முலா என்னது? a + b ×
ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல போட்டோம்ல, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஸ்டார்டிங் நம்ம ஒரு கொஸ்டின் போட்டோம்ல, எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸ். அங்கேயும் இதே ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா தான் போட்டோம். அங்கே கீழே அந்த எக்ஸ் மைனஸ் ஒய் அடிபட்டு இந்த கொஸ்டின் வந்துச்சு. 2 மார்க்ல பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அதே சேம் தான். இங்க என்ன நடக்க போகுதுன்னா, இங்க கீழே இருக்கக்கூடியது பாருங்க, ஏ பிளஸ் பி, இங்க ஏ மைனஸ் பி கட் ஆயிரும். இது சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் வரும். இங்க 1 ஆன்சர் வரும். இங்கேயும் சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் 1 வரும். 1 + 1 2 ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, பாருங்க, அடேங்கப்பா, நாதன் என்ற பொறியியல் மாணவன். நேற்று நம்ம பார்த்தோம் அளவியல முக்கியமான 7 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்ல இது ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இதனுடைய ஆன்சர் வந்து 66 சென்டிமீட்டர் கியூப் வருது பார்த்தோம் நேற்று. இப்ப பாருங்க, இப்ப நமக்கு 2 ஃபார்முலா வரக்கூடியது. இதுல வந்து பைஆர் ஸ்கொயர் ஹெச்ங்கிற ஒரு ஃபார்முலாவும், இருபுறம் கூம்பு அப்படிங்கிறனால 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹெச்ங்கிற ஃபார்முலாவும் வரும். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க். இந்த ரிலேஷன்ஷிப் உருவாக்கினு வச்சுக்கோங்க, இருபுறம் 2 கூம்பு உருவானது, அப்ப உருளின் கனளவு பிளஸ் 2 இன்டு கூம்பின் கனளவு, இப்படி நீங்க ரிலேஷன்ஷிப் உருவாக்கணும். இதுக்கு ஒரு மார்க். இதுல நீங்க 3 மார்க் வரைக்கும் நீங்க எடுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடேங்கப்பா, 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு, இதுவும் நேத்து போட்டோம் சார். அளவியல் இந்த கொஸ்டின் போட்டோம் சார் இல்லையா? அப்ப என்ன வருது ஆன்சரு? 16 × 16 × 16 பை 2 × 2 × 2 எல்லாம் கட்டானா உங்களுக்கு என்ன வருது? 8 × 8 × 8, அப்ப 512 512 வருது. ஓகே, சரி, அடுத்து சத்யா மற்றும் வித்யா இருவரும் 5 படங்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் முறையே கொடுத்துருக்காங்க. 460 480 கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் கொடுக்கல. இதனுடைய திட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க, சிக்மா கொடுத்துருக்காங்க. யாருடைய செயல்திறன் மிகுந்த நிலைப்புத்தன்மை உடையது? இது நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா சிவி இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். இது யாருடைய சிவி வந்து ரொம்ப கம்மியாக வருதோ அவங்களுடைய நிலைப்புத்தன்மை தான் அதிகமாக இருக்கும். நமக்கு சிக்மா வேல்யூ அப்படியே இருக்கு, 4.6 அப்படி நம்ம எடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸ் பார் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் பார் கண்டுபிடிங்க, இப்போ ரெண்டாவது இந்த எக்ஸ் பார் கண்டுபிடிங்க. சத்யாவுடைய சராசரி என்ன வருதுன்னா 420 5 வகுத்தோம்னா நமக்கு என்ன வரப்போகுது? 92 வரும். வித்யாவோட சராசரி வந்து எவ்வளவு வருது? 96 வருதுங்க. 96 வருது. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் சிவி வந்து சத்யாவோட சிவி வந்து எவ்வளவு வருதுன்னா சிக்மா பை எக்ஸ் பார் தானே போட்டிருக்கோம். அப்ப சிக்மா வந்து எவ்வளவு? 92 பை சாரி என்ன 4.6 4.6 பை 92 இன்டூ 100%. இதை சால்வ் பண்ணோம்னா 5 வரும், 5% வரும். இப்போ வித்யாவுக்கு வந்து எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா அதே தான் 2.4 பை 92 வருதா? இப்போ 2.5% வருது. 2.5% வருது. வித்யாவுடைய டிவி தான் கம்மியா இருக்கு, அவங்க தான் அதிகமான நிலைப்புத்தன்மை உடையவங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வந்து பயிற்சி கணக்கு. இது பார்த்துக்கோங்க. இப்போ இது பாருங்க, இது ஒரு பயிற்சி கணக்கு தான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். போன வருஷம் எல்லாருமே இதில் ஃபுல் மார்க் வாங்கியிருந்தாங்க. இது நல்ல ஈஸியான கொஸ்டின் இது இல்லையா? இதில் 5 சிவப்பு 6 வெள்ளை 7 பச்சை 8, அப்போ 5 + 6 + 7 + 8 மொத்தம் 26 பால்ஸ். 26 பால்ஸ்ல வெள்ளை எவ்வளவு? 26க்கு 6 முடிஞ்சா சுருக்கி போடுங்க, 3/13. கருப்பு அல்லது சிவப்பு, கருப்பு எத்தனை பால்? 8, சிவப்பு 5, அப்போ 13/26 முடிஞ்சா சுருக்கி போடுங்க, 1/2. வெள்ளையாக இல்லாமல், வெள்ளையாக இருக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ்? 13க்கு 3 சான்ஸ். அப்ப வெள்ளையாக இல்லாம இருந்தா 13க்கு 10 சான்ஸ். வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல், அப்ப வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லைன்னா வேற எப்படி இருக்கும்? சிவப்பு மற்றும் பச்சையா இருக்கும். அப்ப 5 + 7 12, அப்ப 12/26 சுருக்கணும்னா 6/13 முடிஞ்சு. அவ்வளவுதான் ஆன்சர். வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருந்தா முடிஞ்சு, அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சது. சரி, ஓகே.
பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடடடடா! இதுதான் சார் லாஸ்ட் இயர். நிறைய பேருக்கு சென்டம் மிஸ் ஆகுற காரணமே. அந்த 1 மார்க் கூட எழுதிட்டாங்க. அங்க 1 மார்க் கூட எழுதிட்டாங்க. அந்த ஏ டு பி சார்புகள், பி டு ஏ சார்புகள் கூட எழுதிட்டாங்க. அந்த இணைங்கிறத கரெக்ட்டா கவனிச்சு எழுதிட்டாங்க. இந்த இடத்துலயும் தான் பெரிய சிக்கலா மாட்டிக்கிறாங்க. பாருங்க. இது ரொம்ப ஈஸி. இது வந்து பாருங்க. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க இந்த எக்ஸ்பிரஷனுடைய ஃபைனல் அவுட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இந்த இடத்துல போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. இது போட்டா என்ன கிடைக்குது? x ஸ்கொயர் மைனஸ் 2 4x பிளஸ் 4. இது போட்டா என்ன கிடைக்குது? x ஸ்கொயர் மைனஸ் 23 6x பிளஸ் 3 9 b ஸ்கொயர். இது மூணையும் கூட்ட சொல்றாங்க. கூட்டினா நமக்கு என்ன வருது? 3x ஸ்கொயர். இது 2 4 6 6 12 மைனஸ் 12x. இது கூட்டினோம்னா 5 4 14. ஓகே, இது கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு டெல்டா கண்டுபிடிக்கணும், டிஸ்கிரிமினேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்கணும். இப்போ பி ஸ்கொயர்னு சொன்னோம்னா மைனஸ் 12ஓட ஸ்கொயரு 144 மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 3, அது வந்து 14. அப்போ 144 மைனஸ் 4 3 12, 12 இன்ட்டு 14 10 14 140, 11 14 154, 12 14 168. இதை லெஸ் பண்ணோம்னா மைனஸ் 24. ஓ மைனஸ் 24 வருது. அப்போ மைனஸ் 24 லெஸ் தென் 0, மெய் மூலங்கள் இல்லை. அதாவது மூலங்கள் கற்பனைங்கிறது தான் இதோட ஆன்சரு. அழகா முடிச்சிங்கன்னா 5 மார்க் எடுத்துக்கலாம். சூப்பராக போயிடுச்சு. ஓகே, அடுத்து நம்ம போகிறோம் நெக்ஸ்ட் பேஜ், த லாஸ்ட் பேஜ். ஆனால் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். 4 சென்டிமீட்டர் ஆரம்ப வட்டம் அறிந்த மையத்திலிருந்து 11 சென்டிமீட்டர் புள்ளி குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகள் வரைய 2 தொடுகள் கணக்கு அடிக்கடி கேட்டே இருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோண கணக்கு. உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுனா 2 தொடுகள் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. எழுதுங்க, தாராளமாக எழுதுங்க, சந்தோஷமா எழுதுங்க. அப்புறம் நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கு சார், இங்கே வந்து கிராஃபில் வந்து ரெண்டுமே இருபடி சமன்பாடு கேட்டால் என்ன செய்யறது? அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. ஏன்னா நமக்கு 2 பேட்டர்ன் இருக்குது. இங்கே 3 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று முக்கோணம் வரைதல் இருக்குது, தொடுகோடு வரைதல் இருக்குது, அதுக்கடுத்து வந்து வடிவத்த முக்கோணம் வரைகிறது இருக்குது. ஸோ அதில் 3 பேட்டர்ன், ஏதாவது 2 பேட்டர்னா நீங்கள் 2 கம்பல்சரியாக பார்த்துடணும். ஒன்று முக்கோணம் பார்த்து தொடுகோடு பார்க்கலாம், இல்லை வடிவத்த முக்கோணம் தொடுகோடு பார்க்கலாம். அது உங்களுடைய சாய்ஸு. இதில் வந்து இருபடி சமன்பாடோட வரைபடங்கள் பார்த்துருப்போம், அல்லது மாறுபாடுகள் வரைபடங்கள். நிறைய பேர் மாறுபாடுகளுடைய வரைபடங்கள் தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா? அதனால இதில் ஒரு கொஸ்டின் தான் வரும். நீங்கள் தைரியமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பொறுத்தளவுக்கு எப்படி மார்க் அலாட் பண்ண அப்படின்னா, எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் வரைஞ்சிருந்தா 1 மார்க்கு, அளவு திட்டம் எழுதியிருந்தா 1 மார்க்கு. இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் அட்டவணைக்கு மார்க் இருக்கு. இது 3க்கும் ஒவ்வொரு மார்க், இது 3க்கும் ஒவ்வொரு மார்க். இதுலேயே உங்களுக்கு 5 மார்க் வந்துடும். அட்டவணைக்கு வந்து 5 2 7, அது இங்கே 3 2 5 வந்துச்சா, அப்புறம் அதுக்கு வந்து அட்டவணைக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு 3 மார்க். அவ்வளோதான், போட்டு சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இது தீர்வுகளுக்கு மார்க் இருக்கு. விகித சம மாறிலி வந்து இதை நீங்கள் எப்படி வேணால் போடலாம். இதை வந்து மணிக்கணக்கில் எடுத்து போடலாம், நிமிடத்தில் எடுத்து போடலாம். விகித சம மாறிலியே 2 ஆன்சர் 3 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எழுதிக்கலாம். அவ்வளோதான், போட்டு ஜாலியாக எழுதினா முடிஞ்சு வச்சு. சூப்பரான கொஸ்டின். லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்து அப்போ அந்த டைமில் வந்து ஒரு மாடரேட்டான கொஸ்டின். அதுக்கு முன்னாடி வருஷ கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின். அதில் நிறைய பேர் சென்டம் போட்டாங்க. லாஸ்ட் இயர் நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் வந்து கம்மி தான். இந்த வருஷம் எப்படி கொஸ்டின் வரப்போகுது அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் தெரியும், பார்க்கலாம். எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பிஒய்க்யூஸ் இந்த மாதிரி பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்னொரு கொஸ்டின் வந்துருக்கு, அது ரீசெண்டாக வந்தது, அதையும் கூட பார்ப்போம். ஜூன் ஜூலையில் வந்திருக்கு, அந்த கொஸ்டின் பார்க்கலாம். அது சான்ஸ் கிடைச்சா அதுவும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். இந்த மாதிரி பிஓகே நிறைய பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எப்படி படிச்சுட்டு இருக்கோம், அடுத்து நம்மளுடைய படிக்கிற மெத்தடை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சாம்பிள் கொஸ்டின் எதெல்லாம் கிடைக்குதோ இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணி உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். உங்களோடு இணைந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நன்றி, வணக்கம்.